வணக்கம். இந்த கிளாஸ் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டீஸ்ல 3வது கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க எக்ஸாம்பிள் ஆர்டிக்கிள் டிசைன். அதாவது ஒரு தலைப்பு குடுத்து ஒரு எஸ்ஸே மாரி எழுதுவோம். அதுதான் நம்ம ஆர்டிக்கிள்னு சொல்றது. நியூஸ் பேப்பர்ல இத பார்த்திருக்கலாம். அடுத்து ஒரு வார பத்திரிக்கை, மாத பத்திரிக்கைலலாம் இந்த மாரி ஆர்டிக்கிள்ஸ் நீங்க நெறைய பார்க்கலாம். தமிழ் வார இதழ்லயும் எடுத்து பாருங்க. இந்த மாரி ஆர்டிக்கிள்ஸ் நீங்க நெறைய பார்க்க முடியும். இந்த ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, தியரி மாரி தான் இருக்கும். அங்கங்க சில இமேஜஸ் இருக்கும். அதாவது நெறைய பேராகிராஃப் இருக்க மாரி தான் இந்த ஆர்டிக்கிள் இருக்கும். இந்த டிசைன் பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப மல்டிபிள் காலமா எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து டிராப் கேரக்டர் பேக்கிரவுண்ட் கலர். நெறைய பேராகிராஃப் வரும்போது அந்த இடத்துல இமேஜ் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த ராப் டெக்ஸ்ட் மூலமா பார்ப்போம். அதற்கடுத்து பேராகிராஃப் செட்டிங்ல பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் பேனல்லயே பேராகிராஃப்ன்னு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே பேராகிராஃப்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். பேராகிராஃப்ல இன்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். CorelDRAW பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டூல வந்து நம்ம 2 விதமா யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு நம்ம டைப் பண்றத ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே பேராகிராஃப் அப்படிங்கும்போது, அந்த டெக்ஸ்ட் டூல பேராகிராஃப் எவ்வளோ தூரம் தேவையோ அது வரைக்கும் மூவ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஒரு டாட்டட் பாக்ஸ் கிடைக்கும். இதற்கு இன்சைட் தான் நம்ம பேராகிராஃப் டைப் பண்ண முடியும். இந்த டாட்டட் பாக்ஸ வந்து நான் கண்டெய்னர்ன்னு இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல தான் சொல்லியிருந்திருப்பேன். CorelDRAW பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ன்னு தான் அத சொல்லணும். ஏன்னா டைரக்ட்டா இத வந்து ஃப்ரேம்ன்னு தான் ஆப்ஷன்லலாம் குடுத்துருப்பாங்க. இனிமே நான் அத ஃப்ரேம்னே யூஸ் பண்றேன். நீங்களும் அத ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ண முடியாது. பேராகிராஃப்ல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்ப இத ரிமூவ் பண்ணிடுறேன். காலம் ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் செலக்ட்ல இருக்கணும். டெக்ஸ்ட் மெனூல செகண்ட் ஆப்ஷன் காலம்ஸ்ன்னு இருக்கும். இப்ப அத கிளிக் பண்ணும்போது காலம் செட்டிங்ன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் பாருங்க. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் காலம். எத்தன காலம் நமக்கு தேவை அப்படிங்கிறத இதுல குடுத்துறணும். இத நம்ம குடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இந்த காலத்துடைய விட்த் எவ்வளோன்னு வந்துரும். 2 காலத்துக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் தான் இங்க கட்டர்ன்னு குடுத்துருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். காலத்துடைய வித்தையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது 2க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்ப 45 வித்துன்னு குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா மீதி இருக்கக்கூடிய கேப் வந்து நமக்கு ஸ்பேஸ்ல வந்து கிடைச்சிரும். இப்ப இந்த இடத்துல நான் 5ன்னு குடுக்குறேன் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த 5 கேப் இங்கேயும், இங்கேயும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய கேப்ப வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து ஃபில் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, காலத்துடைய வித்து ஒரே மாதிரி இருக்கு. அதோடைய ஸ்பேஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவல் காலம் வித் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள்ல இருக்கனால தான். இப்ப இந்த ஆப்ஷன் டீஆக்டிவேட் பண்ணிட்டு, காலத்தோட வித்த வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நான் 35 குடுக்குறேன். கீபோர்ட்ல டேப் பிரஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் காலம் 35 கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த காலம்ல 55 குடுக்குறேன். கீபோர்ட்ல டேப் பிரஸ் பண்றேன். மீதி இருக்க ஸ்பேஸ் பாருங்க. 89 வந்து 3வதா இருக்கக்கூடிய காலத்துக்கு செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம டிஃபரெண்ட் சைஸ்லயும் காலம் வந்து செட் பண்ணிக்க முடியும். இப்ப அடுத்து இந்த இடத்துல பாருங்க, ஃப்ரேம் செட்டிங் 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மெயின்டெயின் கரண்ட் ஃப்ரேம் வித். நம்ம காலம்ல எத்தன காலம் நம்ம இன்கிரீஸ் பண்ணாலும் சரி, டிக்ரீஸ் பண்ணாலும் சரி, இந்த ஃப்ரேம் உடைய அளவு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்ப இதுலயே நான் ஒரு 4 காலம் செட் பண்றேன் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுல ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் ஆகுமே தவிர, அந்த ஃப்ரேம் உடைய அளவு வந்து மாறாது. ஒருவேள நமக்கு ஃப்ரேம் சைஸ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகணும்னா, இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்கல் அட்ஜஸ்ட் த ஃப்ரேம். இப்ப இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்ப நம்பர் ஆஃப் காலம் நான் 3ன்னு சேஞ்ச் பண்றேன். இப்ப ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஃப்ரேம் உடைய அளவு சேஞ்ச் ஆயிடுச்சு. திரும்ப இன்கிரீஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் உடைய அளவும் மாறும். டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃப்ரேம் உடைய அளவும் மாறும். இப்ப நம்ம மறுபடியும் இன்கிரீஸ் பண்ணிட்டு, ஈக்குவல் காலம் வித்த நம்ம ஆக்டிவ் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்கா ஈக்குவலா கிடைச்சிரும். இப்ப இதே ஆப்ஷன் டெக்ஸ்ட் பேனல்ல பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம்ங்கிற டேபுக்கு கீழ இருக்கும். நம்பர் ஆஃப் காலம் இங்க இருக்கு. இப்ப இதுலயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஈக்குவல் காலம் வித்துக்கான ஆப்ஷன் இங்க குடுத்துருப்பாங்க. பட் இந்த ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆகுறத நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு அதே டயலாக் பாக்ஸ் தான் நம்ம போகணும். இந்த 3 டாட் கிளிக் பண்ணும்போது சேம் டயலாக் பாக்ஸ் கிடைக்கும். இப்ப மெயின்டெயின் த கரண்ட் ஃப்ரேம் வித் குடுத்துர்றேன். இப்ப இந்த ஆப்ஷன் ஆக்டிவ் பண்ணிட்டோம் அப்டின்னா, கரண்ட்டா என்ன ஃப்ரேம் சைஸ் இருக்கோ, அந்த ஃப்ரேம் சைஸ் தான் சேஞ்சஸ் நடக்கும். இப்ப நம்பர் ஆஃப் காலம் 4ன்னு நான் சேஞ்ச் பண்ணேன் அப்டின்னா, இப்ப இந்த ஃப்ரேம்க்குள்ள தான் அந்த 4 காலம் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி தான் காலம் செட் பண்ணணும். இப்ப நம்ம டிசைன்ல பார்த்தீங்கன்னா, 2 காலம் செட் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு லேஅவுட் தான் போட்டிருக்கேன். இது தனி ஒரு பாக்ஸ், இது தனியா ஒரு பாக்ஸ். இந்த ரவுண்ட வந்து கட் பண்ணியிருக்கேன். இங்க ஒரு தனியா ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இது எல்லாமே திரும்ப அன்டூ குடுத்துடுறேன். டைட்டில் குடுத்துருக்கேன். அடுத்து இங்க ஒரு டேக்லைன் வரதுக்காக ஒரு டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன். டம்மி பேராகிராஃப் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸுக்கு சென்டர் பண்ணிடுறேன். கீபோர்ட்ல சி பிரஸ் பண்றேன். 2யும் செலக்ட் பண்ணிட்டு. இதுல காலம் செட் பண்றதுக்கு பேராகிராஃப் செலக்ட் பண்ணிட்டு, டெக்ஸ்ட்ல காலம்ல 2 காலம் குடுக்குறேன். ஓகே குடுத்துடுறேன். இப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் வந்து இதோட முடியுது. பட் நம்ம எக்ஸாம்பிள் டிசைன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இமேஜஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இன்சர்ட் ஆகும்போது நமக்கு இந்த லேஅவுட் கிரியேட் ஆயிடும்.
நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க பெருசா இருக்கு. இது ஆக்சுவலா இந்த லேஅவுட் அழகா காமிக்கிறதுக்காக குடுக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இது. இது ஒரு டெக்கரேட்டிவ்க்கான ஆப்ஷன் தான் இது. ஃபுல் பேராகிராஃப் அதாவது ஃபுல் டெக்ஸ்ட் ஃப்ரேம நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த ஆப்ஷன் டெக்ஸ்ட் மெனூல பார்த்தீங்கன்னா, டிராப் கேப் அப்படின்னு இருக்கும். இப்ப அத கிளிக் பண்றேன். இப்ப இந்த ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணும்போது எத்தன பேராகிராஃப் இருக்கோ, அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பெருசா நமக்கு இருக்கும். பட் நமக்கு இப்ப தேவை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் நமக்கு பெருசா தேவை. ஸோ இத டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓகே குடுத்துர்றேன். டெக்ஸ்ட் டூல்ல எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கிளிக் பண்ணிக்கிறேன். எகைன் டிராப் கேப் ஆப்ஷன் போயிட்டு யூஸ் டிராப் கேப் குடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் சேஞ்சஸ் இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. நம்பர் ஆஃப் காலம்ஸ் டிராப்டு. அதாவது இந்த லெட்டர் வந்து எத்தன லைனுக்கு டிராப் ஆகணும். இப்ப நம்ம ஸ்க்ரீன்ல பாருங்க 4 லைனுக்கு இந்த டெக்ஸ்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகுது. 3 டிக்ரீஸ் பண்றேன். இப்ப அதுக்கு ஏத்த மாரி அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். 5ஆ மாத்தும்போது 5 லைன்ஸ்க்கு அந்த டெக்ஸ்ட் வந்து டிராப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ஆஃப்டர் டிராப் கேப் அப்படிங்கிறது அந்த டிராப்டு டெக்ஸ்ட்டுக்கும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய கேப் தான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல 5 குடுக்குறேன். அந்த கேப் மூவ் ஆயிருக்கிறது ஈஸியா தெரியும். 3 குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் யூசிங் ஹேங்கிங் இண்டென்ட் ஸ்டைல் ஃபார் டிராப் கேப். செக் பாக்ஸ நான் ஆக்டிவ் பண்றேன். இது ஆக்சுவலா என்ன அப்டின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பெருசா மாத்திருக்கோம். அதற்கு அடுத்த லெட்டர் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட மார்ஜின்ல அது செட் ஆயிருச்சு. அத 5 லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் மார்ஜின்ல இருந்து மூவ் ஆயி ஒரு குறிப்பிட்ட மார்ஜின்ல செட் ஆயிருக்கு. இப்ப இந்த ஆப்ஷன் டீஆக்டிவ்ல இருக்கும்போது, அந்த டிராப் ஆன டெக்ஸ்ட்க்கு கீழ இருக்கக்கூடிய லைன் எல்லாம் லெஃப்ட்லயே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த ஆப்ஷன் ஆக்டிவ் பண்ணும்போது, மீதி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்க்குலாம் ஒரு மார்ஜின் கிரியேட் ஆச்சு பாருங்க. அந்த இடத்துக்கே லெஃப்ட்ல இருந்து டெக்ஸ்ட் மூவ் ஆயி வந்துரும். இதுதான் இந்த ஆப்ஷனுடைய மீனிங். இது ஆக்சுவலா ஹேங்கிங் இன்டென்ட் குடுத்துருக்காங்க. இதற்கு இன்னொரு பேர் என்னன்னா, செகண்ட் லைன் இன்டென்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் பேராகிராஃப் செட்டிங் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். அந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, எதுவரைக்கும் இந்த டெக்ஸ்ட் டிராப் ஆயிருக்கோ, அதற்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மார்ஜின்ல அது செட் ஆயிருக்கும். ஏத்த மாரி அடுத்த லைன் எல்லாம் அந்த இடத்துக்கு மூவ் ஆயிடும். அதுதான் அந்த ஆப்ஷன். எகைன் அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு ஆக்டிவ் பண்றேன். பட் இப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்க எக்ஸாம்பிள் டிசைன்ல இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணல. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ வந்து நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓகே குடுத்துர்றேன். நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் டிராப் கேப் வந்து 4 லைன்ஸ் குடுத்துருக்கேன். அத சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் டிசைன்ல பார்த்தீங்கன்னா, எல் வந்து நான் ப்ளூ கலர் குடுத்துருக்கேன். டிராப் கேப் குடுத்ததுக்கு அப்புறம் அந்த டெக்ஸ்ட்ல எடிட் பண்றது, கலர் சேஞ்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். டிராப் கேப் குடுக்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம அத சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப மெனூல நம்ம டிராப் கேப் ஆப்ஷன் பார்த்தோம். அதே ப்ராப்பர்ட்டி பார்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் இருக்கும். டிராப் கேப்ன்னு இருக்கும். அத டீஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப கர்சர் மட்டும் அங்க ஆக்டிவ்ல இருக்கு. அகைன் டிராப் கேப் ஆப்ஷன் ஆக்டிவ் பண்றேன். அந்த லெட்டர் பெருசாயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லைன்ல வந்து ஒரு பேக்கிரவுண்ட்ல ப்ளூ கலர் குடுத்துருக்கேன். இப்ப இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்டுக்கு பேக்கிரவுண்ட் குடுக்குறதுக்கு எப்படி குடுப்போம்னா, ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டு, அந்த டெக்ஸ்ட் அளவுக்கு நான் டிரா பண்றேன். அதுக்கு ப்ளூ கலர் ஃபில் பண்ணிட்டு, அவுட்லைன் நன் பண்ணிடுறேன். அந்த பாக்ஸ ஷிஃப்ட் பேஜ் டவுன் குடுத்து பேக்ல மூவ் பண்ணிட்டு, டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் குடுத்துர்றேன். இந்த மாதிரி தான் நம்ம குடுத்துருப்போம். இப்ப இதே பாக்ஸ இந்த இடத்துல குடுக்குறேன். ஷிஃப்ட் பேஜ் டவுன் குடுத்துட்டேன். டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் அப்ளை பண்ணிடுறேன். எனக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்து, இப்ப இதுல நான் ஒரு லைன் ரிமூவ் பண்றேன் அப்டின்னா, டெக்ஸ்ட் வந்து மேல மூவ் ஆயிடும். பாக்ஸ் வந்து மூவ் ஆகாது. பேராகிராஃப்ல ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நம்ம பேக்கிரவுண்ட் குடுக்கும்போது, இந்த மாரி பாக்ஸ் குடுத்தோம் அப்டின்னா, இந்த மாரி ப்ராப்ளம் வரும். ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ற மாரி, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்ப அன்டூ குடுத்துர்றேன். டெக்ஸ்ட் டூல் எடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பேனல்ல ஆல்ரெடி நம்ம ஃபில் செட்டிங் பார்த்திருக்கோம். அதற்கு கீழ அவுட்லைன்க்கான செட்டிங் பார்த்திருக்கோம். இது 2க்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபில் செட்டிங் இருக்கு. இது கேரக்டருக்கான பேக்கிரவுண்ட் செட்டிங். அந்த டூல் டிப் பாருங்க. இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்ல இருக்கக்கூடிய அதே ஆப்ஷன் தான் இந்த டிராப் டவுன் லிஸ்ட்ல குடுத்திருப்பாங்க. இந்த 3 டாட் கிளிக் பண்ணும்போது, எடிட் ஃபில்க்கான அதே டயலாக் பாக்ஸ் தான் வரும். இப்ப இதுல யூனிஃபார்ம் ஃபில் செலக்ட் பண்ணிட்டு, கலர் ஐ டிராப்பர் எடுத்துட்டு, அந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆயிடும். அகைன் டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, அதனுடைய ஃபோர்கிரவுண்ட் கலர் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாரி டெக்ஸ்ட்டுக்கு பேக்கிரவுண்ட் செட் பண்ணும்போது, நம்ம மேல இருக்க பேராகிராஃப்ல எந்த எடிட்டிங் பண்ணாலும், அது பேக்கிரவுண்டோட சேர்ந்து தான் மூவ் ஆகும். இந்த கிளாஸ்ல காலம் எப்படி செட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து டிராப் கேப், கேரக்டர் பேக்கிரவுண்ட் செட்டிங் இந்த 3 ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.
நன்றி. வணக்கம்.